மணிவேல், அந்த காலேஜ் பிரின்சிபால் பொண்ணு நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம். நீங்க எப்படி அஜாக்கிரதையா இருந்தீங்க? அப்படி இருக்க மாட்டீங்களே. ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு பொய்ய சொல்லி ஏமாத்துறது அந்த பொண்ணோட கேரக்டர். அத பலமுறை நானே வார்ன் பண்ணிருக்கேன். இந்த முறையும் பொய் சொல்லித்தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டை ஏமாத்த நினைச்சுக்கிட்டு நாங்க கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்துட்டோம். தப்பு எம்எல்ஏ சார், மன்னிச்சுக்கங்க. நோ மோர் எக்ஸ்பிளனேஷன். அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? அந்த தீவிரவாதிகளை எப்படி பிடிக்க போறீங்க? சார், அந்த பொண்ணை வச்சு எல்லா தீவிரவாதிகளையும் கண்டுபிடிச்சிடலாம். அவங்க பேக்ரவுண்ட் யாரு, ஏன் இங்க வந்தாங்க, எதுக்காக மந்திரியை கொண்டாங்க, எல்லாத்தையும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சார். என்ன பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தி பிறந்த மண்ணுல காட்டி கொடுக்குறேன் கடவுளே ஆனாலும் கைது பண்ணி ஆகணும் சார். எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்க சார். அத்தனை தீவிரவாதிகளையும் பிடிச்சு கோர்ட்ல ஒப்படைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு சார். ஓகே மிஸ்டர் மணிவேல், இந்த காரியத்தை நீங்க வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்கிற பூர்ண நம்பிக்கை எனக்கு இருக்கு. பெஸ்ட் ஆஃப் லக். நீங்க எல்லாம் கிளம்புங்க. தேங்க்யூ சார்.